வெல்கம் டு ஜான்சன் அகாடமி. நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம்? 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 1ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். போன எக்ஸசைஸ் எக்ஸாம்ஸ்லாம் ரிலேஷன் சம்மந்தமாக எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸுங்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோமா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? ரிலேஷன் பார்த்தோம். ரிலேஷனுக்கு அடுத்து இப்போ ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்டுடைய சப்செட் தான் ரிலேஷன், ரிலேஷனுடைய சப்செட் தான் ஃபங்க்ஷன். அதாவது சப்செட்னா என்னது? உட்கணம். அதாவது கார்ட்டீசியன் பெருக்களுடைய உட்கணம் தான் என்னது? உறவுகள் அல்லது தொடர்புகள். உறவுகள் அல்லது தொடர்புகளுடைய உட்கணம் தான் என்னது? சார்புகள் தமிழில் சொல்கிறதுனா. ஓகேவா? இந்த பிக்சர் உங்களுக்கு ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது எப்படி ரைட் பண்ணுறாங்க? எஃப் சப்செட் ஆர், ஆர்ங்கிறது ரிலேஷன், சப்செட் ஆஃப் A cross B, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன் வேர்ட்ஸில் கேட்க நிறைய சான்சஸ் உண்டு. ஓகேவா? எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ ரிலேஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே என்னது? ரிலேஷன். அதாவது ரிலேஷன்லேருந்து தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வருது. ஓகேவா? எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ ரிலேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ ரிலேஷன். இது எப்படி கேட்கலாம்? எவ்ரி டேஷ் இஸ் ஏ ரிலேஷன். ஒன் வேர்டில் கேட்கலாமா? அப்போ என்ன எழுதுவீங்க? எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன். இப்போ தான் சொன்னேன் ஃபங்க்ஷனுடைய சப்செட் எது? ரிலேஷன். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன். நெக்ஸ்ட் இதே அப்படி தான் கேட்கலாம். டேஸ் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன், ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் A cross B, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, ரிலேஷன்ஸ் ஆர் இப்படி கூட கேட்கலாம் உங்களுக்கு. டேஸ் ஆர் சப்செட் ஆஃப் A cross Bன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டேஸ் ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் A cross B, அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த 3 பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டில் கேட்க கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் பார்த்துடலாம். எ ரிலேஷன் F பிட்வீன் two non-empty sets x and y is called function. ஃபங்க்ஷன்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ரிலேஷனில் உள்ளது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் தான். ரிலேஷன் எப்படி பார்த்தோம்? 2 non-empty sets வச்சு தான் பார்த்தோம். அதே தான் சொல்லியிருக்காங்க. ரிலேஷனுடைய 2 non-empty set தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், அது எப்படி எழுதியிருக்காங்க? எஃப் எக்ஸ் டு ஒய் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். அதாவது எக்ஸுங்கிறது ஸ்மால் எக்ஸ், அதாவது எக்ஸ், இந்த எக்ஸுங்கிறது என்னதுன்னு டொமைனு, இது கோடொமைன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் செட்டு, இது வந்து என்னது? இது செகண்ட் செட். ஓகேவா? இது டொமைன், இது கோடொமைன். இந்த எக்ஸுங்கிறது உள்ள எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். இந்த எக்ஸ் எல்லாம் எதில் இருக்கும்? கேபிட்டல் எக்ஸில் இருக்கும். தேர் எக்ஸ் இஸ் ஒன்லி ஒன், y பிலாங்ஸ் டு y. அதாவது ஒய்ங்கிற எலமெண்ட் எல்லாம் எதில் இருக்கும்? கேபிட்டல் ஒய்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ல இருந்து ஒரு இன்புட் வருதுல்ல, அது எக்ஸ் இஸ் ஒன்லி. அதாவது எக்ஸ்ல இருக்க இன்புட் வந்து, இது வந்து இன்புட்னு வச்சுக்கிறாங்க. இந்த டொமைன் உள்ளது இன்புட்னு வச்சுக்குவோம், இது வந்து அவுட்புட்னு வச்சுக்குவோம். இதில் இருக்கிற இன்புட் எல்லாம் வந்து ஒரு அவுட்புட்டை தான் கொடுக்கணும். ஒன்லி ஒன் அவுட்புட் மட்டும் தான் கொடுக்கணும். 2 அவுட்புட்டை நம்மளால் கொடுக்கக்கூடாது. 2 அவுட்புட் வந்துருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு அவுட்புட் மட்டும் தான் இருக்கணும். அதாவது எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒயில் உள்ள எலமெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் இருக்கிறது ஒன்லி ஒன் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? such that x, y belongs to f. இது எப்படி எழுதலாம்? f equal to set of all x, y for each x belongs to x, y belongs to y. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபங்க்ஷன் என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். a equal 2 3 5, b equal 4 9 35 49. Let f be the function from a to b defined by x divides y. ஓகே, x divides y என்னது? y divided by x அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏபின்னு 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸு, இது ஒய். எக்ஸுங்கிறது என்ன? அது எலமெண்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸ் எலமெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஒய் எலமெண்ட்ஸ். அதெல்லாம் இதில் உள்ளதெல்லாம் வந்து ஒரு எலமெண்ட். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இது எப்படி எழுதலாம்? எஃப் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? ஒய் வந்து y டிவைடட் பை எக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணி பார்க்குறோம்? நம்ம பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டிவைட் பண்ணி பார்த்துக்க போகிறோம். 2 வந்து 4 ஆல் டிவைட் ஆகுமா? 4/2 2 டிவைட் ஆகுது. ஸோ 2, 4 வரும். அடுத்து 3 9ஆல், அடுத்து 2 வேறு எதுலையாவது டிவைட் ஆகுதா? ஆகலை, அதனால் விட்டுருங்க. அடுத்து 3 பாருங்கள். 3 எதோட டிவைட் ஆகுது? 9ஓட டிவைட் ஆகுது. 9/3 3. ஓகேவா? வேறு ஏதாவது 3 9 டிவைட் ஆகுதா? ஆகலை, விட்டுருங்க. நெக்ஸ்ட் 5 எதோட டிவைட் ஆகுது? 35ஓட டிவைட் ஆகுது. வேறு எது கூடயும் 5 வந்து டிவைட் ஆகலை. ஸோ அதுதான் பேர். f equal to 2, 4 3, 9 5, 35. இப்போ ஏங்கிறதுல வந்து என்ன இருக்குது? 2 3 5 இருக்குது. பிங்கிறதுல என்ன இருக்குது? 4 9 35 49. இப்போ ஏல என்னென்ன இருக்குன்னு 2 என்ன இருக்குது? 2, 4 இருக்கா? இப்போ 2 4 3 9
5 35 49 எதோடையும் நம்மளுக்கு ரிலேஷன் ஆகலை, அதாவது ஃபங்க்ஷன் ஆகலை. ஓகேவா, இது மட்டும்தான் ஆயிருக்கு. இப்போ ஏங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், டொமைன். டொமைன் என்னது, மதிப்பகம். இது வந்து கோடொமைன், துணை மதிப்பகம். ரிலேஷனில் இருக்கிற வரையும் டொமைன் கோடொமைன் மட்டும்தான் நம்ம பார்த்தோம், ஒரு ரேஞ்ச் பார்த்தோம். பட் இப்போ ஃபங்க்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டொமைன்கிறது என்னதுன்னா ப்ரீ இமேஜ், அதாவது என்னது, முன் உரு. இது வந்து என்னது, ப்ரீ இமேஜ். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா 2 பார்க்க போகிறோம், இமேஜ் ப்ரீ இமேஜ்னு 2 பார்க்க போகிறோம். டொமைன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது உள்ளதெல்லாம் டொமைனு, கோடொமைன்லாம் இதில் உள்ளது. எலமெண்ட்ஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கோ, இந்த 2லேருந்து 4 கனெக்ட் ஆகிருக்கா, 3லேருந்து 9 கனெக்ட் ஆகிருக்கு, 5லேருந்து 35 ரிலேஷன் ஆகிருக்கா, இது மட்டும்தான் என்னது, ரேஞ்ச். 49 ரேஞ்ச் வராது. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன, அதையும் பார்த்துக்குவோம். ஓகேவா, இப்போ F A to B. இப்போ டொமைன், ஃபர்ஸ்ட் டொமைன் என்னது, டொமைன் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் செட் தான் டொமைன். F ஈக்குவல் டு A, இல்லாட்டி அது உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஓகேவா, 2 3 5 அப்படின்னு எழுதிக்கலாம். கோடொமைன் ஆஃப் எஃப்ங்கிறது என்னது, பியில் உள்ள செட்டில் உள்ள எல்லாமே வந்து கோடொமைன் தான். 4 9 35 49 இது எல்லாமே கோடொமைன் தான். ரேஞ்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. த ரேஞ்ச் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் இட்ஸ் கோடொமைன். அதாவது கோடொமைனுடைய சப்செட் தான் ரேஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, next the range of F equal to the set of all images of L of the elements of A under F. அதாவது இந்த ஏல இருந்து, ஓகேவா, ஏல இருந்து எந்த எலமெண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகி வந்திருக்கோ, ஓகேவா, அதுதான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இமேஜஸ் ஆல் இமேஜஸ் எல்லா இமேஜஸ்லையும் வந்து ஏல இருந்து எதுவெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கோ, அப்போ 4 9 35 தான் இதோட உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 4 9 35 தான் வந்து என்னது, ரேஞ்ச். அடுத்து இமேஜ் பார்க்க போகிறோம். இமேஜ் ஆஃப் ஏ இஸ் பி. ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஏ செட்டில் இருக்கிறதா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, இது வந்து பிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, இதில் உள்ளது. ஓகேவா, பிங்கிறது பி செட்டில் உள்ளது. ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா எடுத்திருக்கேன் நான். இப்போ இமேஜ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இதான் இமேஜ். இமேஜ் ஆஃப் ஏனா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, இமேஜ் ஆஃப் 2னா இது 4. ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க. இமேஜ் ஆஃப் ஏ இஸ் பி, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜ் ஆஃப் ஏன்னு எழுதுறது புரியுதா, இமேஜ்னா உங்களுக்கு பி சைடில் உள்ளதான் இமேஜ், உங்களுக்கு பி செட்டில் உள்ளதான் வந்து உங்களுக்கு இமேஜ். அதுக்கு நேராக எதோட மேட்ச் ஆகிருக்கோ அதை தான் இமேஜ் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்கிறாங்க. எழுதி இஸ் பி, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்மில் கொடுத்துருக்க மாதிரியே இங்கே பாருங்கள், 2 வந்து 4ஓட 2 வந்து என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு 4ஓட வந்து கனெக்ட் ஆகிருக்கா, அது மாதிரி 3 வந்து 9ஓட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்க, இமேஜ் ஆஃப் 3 இஸ் 9, இமேஜ் ஆஃப் 5 இஸ் 35, இமேஜ் ஆஃப் 2 இஸ் 4. இதை தான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். இமேஜ் ஆஃப் 2 இஸ் 4. இது எப்படி எழுதணும், எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் 4. ஓகே, அங்கே எழுதணும் இமேஜுக்கு வந்து எப்படி எழுதணும், இமேஜ் ஆஃப் ஏ இஸ் பி அப்படின்னு எழுதணும். இங்கே எழுதும் போது ப்ரீ இமேஜ் ஆஃப் பி இஸ் ஏ, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதுறது தான் உங்களுக்கு ப்ரீ இமேஜுங்கிறது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீ இமேஜ் ஆஃப் 4 இஸ் 2. உங்களுக்கு இமேஜ் எப்படி இருந்துச்சு, இமேஜ் ஆஃப் 2 இஸ் 4னு வந்துச்சு. ப்ரீ இமேஜில் எப்படி வருது பார்த்தீங்களா, 4 இஸ் 2. ப்ரீ இமேஜ் ஆஃப் 35 இஸ் 5. இமேஜில் எப்படி வரும், இமேஜ் ஆஃப் 5 இஸ் 35 வரும். அப்படியே ஆப்போசிட்டாக ரெண்டும் மாற்றி வரும். ஓகேவா, இதுதான் இமேஜுங்கிறது என்னென்னு தெரிஞ்சிச்சு, ப்ரீ இமேஜுங்கிறது என்னென்னு தெரிஞ்சிச்சா. ஓகே, நெக்ஸ்ட் x2y இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஒன்லி இஃப், அதாவது இது ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது, நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எவ்ரி எலமெண்ட் இந்த டொமைன் ஆஃப் ஆஸ் ஏ இமேஜ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, டொமைன் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து இமேஜோட ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. இமேஜ் இஸ் யூனிக்யூ. என்ன சொல்லியிருக்கேன், இமேஜில் வந்து ஒரு அவுட்புட் மட்டும்தான் வரும். இமேஜுங்கிறது எல்லாமே அவுட்புட்டு, ப்ரீ இமேஜுங்கிறது இன்புட்டு. ஓகேவா, ஒரு இன்புட்டில் இருந்து ஒரு அவுட்புட் தான் வரணும். ஒரு இன்புட்லேருந்து 2 அவுட்புட் வரக்கூடாது. இமேஜ் வந்து தனித்துவமாக இருக்கணும். ஓகேவா, சிங்கிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் இமேஜ் இஸ் யூனிக்யூ. இது ஒன்றில் கேட்கலாம், டேஸ் இஸ் யூனிக்யூ அப்படின்னு கேட்கலாம். இமேஜ் இஸ் யூனிக்யூ. ஓகேவா, இது வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, மெய் மதிப்பு சார்பு ஃபங்க்ஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, மெய் மதிப்பு சார்பு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, இன்னொன்று இங்கே பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் இது இருக்குல்ல பார்த்தீங்களா, செட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எப்படி பார்த்தோம், நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு எப்படி வந்துச்சு, ஈக்குவல் PQ அப்படின்னு வந்துச்சு. இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில். அது ரிலேஷன்ஸில் என்ன வந்துச்சு, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2 power PQ அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா, அதே இது ஃபங்க்ஷன்ஸில் வரும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வருது, Q power P அப்படின்னு வருது. இது ஒன் வேலை கேட்கலாம். ஓகேவா, இது கொடுத்துட்டு உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் என்ன வரும், என் ஆஃப் ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் என்னவா வரும், என் ஆஃப் ஏ கிராஸ் பி ரிலேஷனில் என்னவா வரும், என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஃபங்க்ஷன் என்னவா வரும்னு தெரியணும். ஓகேவா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் PQ, ரிலேஷனில் 2 power PQ, ஃபங்க்ஷனில் Q power P.
ஓகே, இப்போ நான் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ப்ராக்ரஸ் செக் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம் நம்ம. ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எதோட சப்செட்டாக இருக்கும், சாரி ஃபங்க்ஷன் வந்து எதோட சப்செட், ரிலேஷனோட சப்செட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏற்கனவே நான் பார்த்தது தான். ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப், ரிலேஷன் எதோடைய சப்செட்டு, கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டு. ஸோ ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். Functions are subsets of relations. Functions are subsets of relations. நான் ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு சொன்னேன். 1 மார்க், முக்கியமான 1 மார்க் சொல்லி சொன்னேன் நான். நோட் பண்ணிக்கோங்க, அது கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ரிலேஷன் ஷுட் ஹேவ் இமேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரிலேஷனில் வந்து எல்லா எலமெண்ட்டுமே வந்து இமேஜஸோட மேப்பிங் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, இப்போ இது இங்கே வந்து டொமைன் வச்சுக்குவோம், இது கோடொமைன் வச்சுக்குவோம். இங்கே உள்ள எலமெண்ட் இங்கே 1 2ன்னு இருக்குது, இங்கே 3 4 இருக்கும் வச்சுக்கோங்க. இங்கே 1 வந்து 3 கூடயும் மேட்ச் ஆகிருக்கலாம், 4 கூட மேட்ச் ஆகிருக்கலாம், 2 வந்து சும்மா ஃப்ரீயாவோட இருக்கலாம். கண்டிப்பாக இதில் உள்ள எலமெண்ட் எல்லாமே இதோட வந்து மேப் ஆகிருக்குன்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது எல்லாமே செகண்ட் செட்டில், அதாவது டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு கண்டிப்பாக எல்லாமே மேப் ஆகிருக்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து ஷுட் ஹேவ் இமேஜஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ரிலேஷனில் வந்து அந்த கண்டிஷன் கிடையாது. ஓகேவா, அந்த கண்டிஷன் வந்து ஃபங்க்ஷனில் தான் உண்டு, இதில் கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ்ன்னு போட்டுரும் நம்ம. அடுத்ததான் கேட்டிருக்காங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஷுட் ஹேவ் இமேஜஸ். ஆமாம், ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக என்ன ஆகும்னா, இங்கே டொமைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது கோடொமைன். இங்கே வந்து 1 2னா, இங்கே 3 4னா, இந்த 1 3யோட கனெக்ட் ஆகிருக்கணும், 2 4ஓட கனெக்ட் ஆகிருக்கணும். கண்டிப்பாக இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஃபங்க்ஷனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதனால இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இஃப் ஆர் A to B is a relation, then the domain of ஆர் ஏ, அதாவது இப்போ இங்கே பாருங்கள், இது ஏன்னு வச்சுருக்கோம், இது பின்னு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது தான் என்னது, டொமைன். அது கரெக்ட் தான், ரிலேஷனில் டொமைன் தானே இது, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூன்னு கொடுத்தாச்சு. அடுத்து இஃப் எஃப் n gives n to n, nங்கிறது நேச்சுரல் நம்பர், இஸ் டிஃபைன் ஆஸ் f of x equal to x square. இது வந்து ப்ரீ இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 1 and 2 ஆர், என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ப்ரீ இமேஜஸுடைய ஆன்சர் கேட்டிருக்காங்க, இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 1 வந்து என்ன பண்ணுறீங்க, f of xல போட்டு பார்க்குறீங்க. f of 1 equal to 1 square, 1 square பண்ணோம்னா 1, ஸோ ஆன்சர் 1. அடுத்து f of 2 ஸ்கொயர், ஆன்சர் 4. புரியுதா அது எப்படின்னு? அதில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இதை போட்டுக்கணும், 1 4. ஓகே, அடுத்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். அதாவது ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இங்கே நம்ம பார்த்தது தான். என்ன சொன்னேன் நான், ரிலேஷனில் வந்து எல்லா எலமெண்ட்டுமே வந்து கண்டிப்பாக வந்து மேப் ஆகிருக்கணும்னு அவசியம் கிடையாது ரிலேஷனில். பட் வந்து இதில் வந்துட்டு ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக டொமைன் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே இமேஜஸ், இது வந்து இமேஜஸ், இது ப்ரீ இமேஜஸ் தானே, கண்டிப்பாக இந்த எலமெண்ட் எல்லாமே வந்து இமேஜஸோட மேப் ஆகிருக்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி எலமெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள மெயினான டிஃப்ரெண்டே அதுதான். எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஹேஸ் அன் இமேஜ். அதாவது ரிலேஷன் வந்து அப்படி இருக்க தேவையில்லை, பட் ஃபங்க்ஷனில் வந்து எல்லா எலமெண்ட்டுமே வந்து அந்த டொமைனில் உள்ள எலமெண்ட்டுமே வந்து இமேஜோட வந்து ஃபங்க்ஷன் மேப் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இமேஜ் இஸ் யூனிக்கு, அந்த இமேஜஸ் வந்து என்னது யூனிக்குவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் let A and B two non-empty finite sets, என்ன சொல்லிட்டு finite sets, then which one among the following two collections in large. இதில் எது வந்து லார்ஜாக இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க, the number of relations between A and B கேட்டிருக்காங்க, the number of functions between A and B. அதாவது ரிலேஷன்ஸில் தான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா எலமெண்ட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து யூனிக்வாக இருக்கும். அதனால இது கிடையாது, ரிலேஷன் தான் உண்டு, லார்ஜாக இருக்கும். இது லார்ஜ் கிடையாது, ரிலேஷன் தான் லார்ஜாக இருக்கும். இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நான் இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு இவ்வளோ தூரம் உட்காந்து மெனக்கிட்டு இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ஒன் வேர்ட்ஸ் வந்து அதிகமாக கேட்கலாம். ஏன்னா ஒன் வேர்டு உங்களுக்கு எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வர கிளாஸஸ் எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒன் வேர்டில் மார்க் ஸ்கோர் பண்ணவும் உங்களுக்கு செய்யலாம். அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆரோ டயக்ராம் வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஏ வந்து பியோட கனெக்ட் ஆகிருக்கு, பி வந்து கியூவோட கனெக்ட் ஆகிருக்கு, சி வந்து ஆரோட வந்து ரிலேஷன் ஆகிருக்கு. ஓகே, ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா, இது பார்த்தீங்களா, ஏ பி
BQCR. அதாவது இதெல்லாம் இன்புட் சொல்கிறாங்க, இது ஃபுல்லாக அவுட்புட் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இன்புட் வந்து ஒரு அவுட்புட் கொடுக்குது. ஓகேவா, ஏங்கிற இன்புட் வந்து பிங்கிற அவுட்புட் கொடுக்குது, பிங்கிற இன்புட் வந்து கியூங்கிற அவுட்புட் கொடுக்குது, சிங்கிற இன்புட் ஆறுங்கிற அவுட்புட் கொடுக்குது. எல்லாமே வந்து சிங்கிள் அவுட்புட்டை கொடுக்குது. அதனால இது வந்து என்னது ஃபங்க்ஷன். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏரோ டயக்ராம் கொடுத்து இது ஃபங்க்ஷனா நாட் ஃபங்க்ஷனாக கூட கேட்கலாம். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன். ஏன்னு சொல்கிறாங்கன்னா ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு எ சிங்கிள் அவுட்புட். எல்லாமே சிங்கிள் அவுட்புட் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஓகே, அடுத்த டயக்ராம் பாருங்கள். 1 வந்து எம்ங்கிற அவுட்புட் கொடுக்குது, 2ங்கிறது வந்து என்கிற அவுட்புட் கொடுக்குது, எம்ங்கிறது என்கிற அவுட்புட் கொடுக்குது. ஓகேவா, நீங்கள் கேட்கலாம் என்னடா இது 2 இது வந்து வந்திருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொன்னது என்னன்னா எத்தனை இன்புட் வேணால் இருக்கலாம், பட் ஒரே ஒரு அவுட்புட் தான் உங்களுக்கு வரணும். ஓகேவா, அவுட்புட் வந்து நிறைய அவுட்புட் வந்துடக்கூடாது, சிங்கிள் அவுட்புட் தான் உங்களுக்கு வரணும். அதனால் பாருங்கள், இதெல்லாம் ஒரு அவுட்புட் தானே வந்திருக்கு. திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு எ சிங்கிள் அவுட்புட். 2க்கு என்கிற அவுட்புட் மட்டும்தான் இருக்குது, வேறு ஏதாவது அவுட்புட் இருக்கா, இல்லை. 3க்கு என்கிற அவுட்புட் மட்டும்தான் இருக்குது, வேறு அவுட்புட் கிடையாது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். அது மாதிரி நீங்கள் ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபங்க்ஷன். இதுவே லெஸ் தென் சிம்பிள் வந்துருந்துச்சுன்னா அது வந்து நாட் ஃபங்க்ஷன். ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஏ வந்து 3, பி வந்து 2 அவுட்புட் கொடுக்குது உங்களுக்கு. பிங்கிறது என்னது 2ங்கிற அவுட்புட் கொடுக்குது, 5ங்கிற அவுட்புட் கொடுக்குது. ஓகேவா, திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஒன்ஸ் ஆஃப் த இன்புட் பி இஸ் அசோசியேட்டட் வித் 2 அவுட்புட்ஸ். ஓகேவா, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பிங்கிற வந்து இன்புட் வந்து 2 அவுட்புட் கொடுக்குது, அதனால இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.